நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய தேசத்தினுடைய ஒரு வைபவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம். இந்த திவ்ய தேச வைபவங்களை பொறுத்த முட்டிலும் ஒவ்வொரு திவ்ய தேசத்தை ஒரு நாள் ஸ்மரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அந்த திருக்கோவிலை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல சோழ நாட்டு திருப்பதிகளை முடித்து நடுநாடு முடிந்து மலை நாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் முடிந்து பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களுக்குள்ள தான் நம்முடைய யாத்திரையானதை நம்ம செய்து கொண்டு வருகின்றோம். அதுலயும் பாண்டிய தேசம் அப்படின்னு சொன்னா 18 திவ்ய தேசங்கள் அங்க உண்டு. அந்த 18ல கிட்டத்தட்ட 11 திவ்ய தேசங்களை நாம் இதுவரைக்கும் தரிசனம் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் பார்க்க இருப்பது பாண்டிய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 12வது திவ்ய தேசம். மொத்த 108 பட்டியல்ல பார்க்கும் பொழுது 89வது திவ்ய தேசம். இந்த 89வது திவ்ய தேசத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கிறப்பவே பாசுரத்துல திருத்தண்கால் ஊரானை அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். திருத்தங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம காஞ்சிபுரத்துல திருத்தங்கா அப்படின்னு ஒண்ணு பார்த்திருக்கோம். அது வேற. இது தங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருத்தங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவான ஸ்ரீதேவி தங்கிய ஊர் அப்படிங்கிறதுனால திருத்தங்கல் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே போல தங்கால மலை அப்படின்னு சொல்றது. தங்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆளிலையானது தங்கி தவம் புரிந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால தங்கால மலை அப்படிங்கிறது மற்றொரு பெயராக இருக்கு. இந்த ஊரினுடைய பெருமையை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல பெருமாள் தாயாருடைய திருநாமங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இங்க பெருமாளுக்கு நின்ற நாராயணன் அப்படின்னு பெயர். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு இருக்கின்றார். அதே போல உற்சவர் திருத்தண்காலப்பன் அப்படின்ட்டு பெயர். தாயார் செங்கமல தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக இருக்கின்றாள். அன்னநாயகி, ஆனந்த நாயகி, அமிர்த நாயகி, ஜாம்பவதி என்ற பெயரும் உண்டு. இங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அதோடு சேர்ந்து ஜாம்பவதிங்கிற ஒரு நாச்சியாரோடையும் இருக்கார். இந்த ஜாம்பவதிங்கிறது யாரு அப்படிங்கறத கோவிலுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதையும் தெரிந்து கொள்ளலாம். அது போல விமானம் தேவச்சந்திர விமானம். தீர்த்தமானது பாப விநாசன தீர்த்தம். காட்சி கண்டவர் சல்ய பாண்டியன், ஸ்ரீவல்லவன், ஸ்ரீதேவி. இப்படி எல்லாருக்கும் பெருமாள் ஆச்சரியமான சேவை சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட இந்த பெருமாளுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. ஆழ்வார்களை பொறுத்த முட்டிலும் 5 பாசுரங்கள் இந்த கோவிலுக்கு உண்டு. 2 ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக பாடியிருக்கின்றார்கள். ஒன்று திருமங்கையாழ்வார், மற்றொன்று பூதத்தாழ்வார். இந்த இருவருமே இந்த கோவிலினுடைய ஒரு பெருமையை அவர்களுடைய வாக்கமுதத்தில் இருந்து நமக்கு அளித்து அருளி செய்திருக்கின்றார்கள். அந்த விதத்துல இப்ப இந்த கோவிலுக்கான சரித்திரங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். திரு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியானவள் தங்கிய இடம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த திரு என்று சொல்லக்கூடியவள் மகாலட்சுமி. கிருஷ்ண அவதாரத்துல மகாலட்சுமியானவளே தாயார் ருக்மிணியாக வருகின்றாள். ருக்மிணிய கிருஷ்ண பரமாத்மா கல்யாணம் பண்ணிண்டது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். நம்ம எல்லாம் இன்றைய தினம் கடிதங்கள் எழுதுவதை பத்தி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி முதல்லையே கண்ணன் மீது அவளுக்கு இருந்த அந்த காதலிலும் பக்தியிலும் உருகி உருகி ஒரு லிখিতம் என்று சொல்லக்கூடிய கடிதத்தை எழுதி கண்ணபிரானுக்கு அனுப்பினவள் யாருன்னு பார்த்தா தாயார் ருக்மிணி. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர அப்படின்னு ஆரம்பிக்குமா. காதால கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ருத்வா உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உன்னுடைய அழகை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. உன்னை பார்த்திருக்கேன்னு சொல்லல. ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர, உங்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் உங்களுடைய அழகையும் பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த கடிதமானதை எழுதியவள் ருக்மிணியானவள். அப்படிப்பட்ட ருக்மிணியை கிருஷ்ணன் ரொம்ப அழகாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிரத்யும்னன் அப்படின்ட்டு பேரு. பிரத்யும்னனுக்கு ஒரு புள்ள உண்டு. அவருடைய பெயர் அனிருத்தன் அப்படின்னு பேரு. இந்த அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா இந்த திருத்தங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் தான். ஏன்னா அனிருத்தன் யார அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா பானாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன். இந்த பானாசுரனுக்கு ஒரு பொண்ணு. அவ பேரு
உஷை அப்படின்ட்டு பெயர். இந்த உஷை என்று சொல்லக்கூடியவளை அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர்கள் இருவருக்கு கல்யாணம் ஆகாமவே இருந்துருக்கு. அப்போ தாயார் ருக்மிணி என்ன பண்ணா, தன்னுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருத்தலத்துக்கு வந்து பெருமாளை ரொம்ப மனசார பிரார்த்தனை பண்றாராம். மனசால பிரார்த்தனை பண்ணதோடு மட்டுமல்லாது தபசே செய்கின்றாள். அவள் தவம் புரிய நின்றவள். அதனால தான் இன்னைக்கோ நின்ற கோலத்தோடு இருக்கக்கூடிய தாயாரை இந்த திருத்தலத்துல நம்மளால சேவிக்க முடியும். பெரும்பாலான க்ஷேத்திரங்கள் போனோமே ஆனால் தாயார் அமர்ந்த கோலத்துல இருப்பா. தனி கோவில் நாச்சியார்னு நம்ம போய் பார்க்கிறோம்னு சொன்னா அமர்ந்த வீற்றிருந்த கோலத்துல தாயாரை நிறைய பார்க்க முடியும். ஆண்டாளை நின்ற திருக்கோலத்துல சேவிக்க முடியும். ஆனால் இங்கு ஸ்ரீதேவியானவளே, அதாவது ருக்மிணியாக நின்ற கோலத்தில் தவம் செய்கின்றாள். அப்படி தாயார் ஸ்ரீதேவி நின்று தவம் செய்த இடம் அப்படிங்கிறதுனால திருத்தங்கல் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயரும் வந்தது. தாயாரனுடைய தவம் பலிக்கும் வண்ணம் பெருமாள் பிரத்யக்ஷமாகி என்ன வேண்டும் என்று கேட்க, தன்னுடைய பேரனான அனிருத்தனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதன் பிறகு கிருஷ்ண பரமாத்மாவே பானாசுரனை அழித்து அவருடைய பெண்ணான உஷையை அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்போ பேரனுக்கே கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா, நம்மளையும் கல்யாணம் ஆகாத ரொம்ப காலமா மனசுல ஒரு கிளேசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பெருமாளை சென்று பிரார்த்தித்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே போல இன்னும் பல சரித்திரங்கள் இந்த கோவிலுக்கு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மற்றொரு சரித்திரம் என்ன அப்படின்னா, ஆலிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆலிலை கண்ணன் அப்படின்னு சொல்றோம். ஆதிசேஷனுக்கும் ஆலிலைக்கும் நடுவுல ஒரு சின்ன வாதம் ஏற்படுகின்றது. என்ன வாதம்? பெருமாள் யார் மீது தங்கி இருக்கக்கூடியவர், யார் மேல பெருமாள் சயனம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு வரும் பொழுது எல்லார்ட்டையும் போய் கேட்கிறாளாம். ஆலிலை மேல வடபத்திரசாயியாக பெருமாள் சயனித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் பலரும் ஆதிசேஷன் மேல தான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார்களாம். இதை கேட்ட ஆலிலைக்கு மனசுல ரொம்ப வேதனை ஏற்பட்டதாம். நமக்கும் பெருமாள் நம்ம பேர்ல சயனம் பண்ணிட்டு இருக்கார், ஆனா யார கேட்டாலும் ஆதிசேஷனை சொல்கின்றார்களே வழிய ஆலிலைன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே அப்படின்னு மனசுல ரொம்ப வேதனைப்பட்டாளாம். வேதனைப்பட்டு பெருமாள் இடத்துல ஆலிலை சொல்கின்றது, நான் எப்ப ஆதிசேஷனை போல ஒரு நிலையை அடைவது? தாங்கள் என் மீதும் சயனித்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே சயனம் என்று சொல்லிவிட்டால் அது சாக்ஷாத் ஆதிசேஷனை தான், அவர் மேலதான் நீங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆலிலையை பார்த்து பெருமாள் சொல்கின்றார், கவலைப்படாதே, இங்க வா, வந்து இந்த திருத்தலத்துல நீ தவம் பண்ணு, இந்த மலையில நீ தவம் செய்வாயாக என்று சொல்ல, இந்த ஆலிலையானது இந்த மலையில் தங்கி தவம் புரிந்தது. அதனால தான் தங்கால மலை, ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலிலை இந்த இடத்துல தங்கி தவம் புரிந்தது. அப்படி தவம் புரிந்த பொழுது பெருமாள் பிரத்யக்ஷமாகி ஆதிசேஷன் எப்படி சொல்லப்படுகின்றாரோ அதற்கிணையாக ஆலிலை என்று சொல்லக்கூடிய உன்மீது நான் சயனம் கொண்டிருக்கின்றேன் என்பதும் லோகத்துல இனி எல்லாருக்கும் பிரசித்தியாக தெரியும் அப்படின்னு சொல்றான். அதனால தான் ஆலிலை கிருஷ்ணன் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம நிறைய சொல்றது உண்டு. அவ்வளவையே நிறைய பேர் அவர்கள் செயின் எடுத்துட்டோம்னு சொன்னா கூட அதுல இந்த பெண்டன்ட் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு, டாலர் போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. அந்த டாலர் பார்க்கும் பொழுது நிறைய இந்த ஆலிலை கண்ணனுடைய ஒரு பெண்டன்ட் போட்டுக்கிற வழக்கம் நிறைய பிரதேசங்கள்ல இன்னைக்கு உண்டு. ஆனா ஆதிசேஷனை அப்படி நம்ம பெண்டன்ட்டா போட்டு போமா அப்படின்னா தெரியாது. ஆனா ஆலிலையில கிருஷ்ணன் சயனம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான ரூபத்தை நிறைய பேர் ஆபரணங்களாக இன்றும் சூடிக்கொள்வது உண்டு. நம்ம கேரள பிரதேசத்துலலாம் போய் பார்த்தா நிறையாவே அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆலிலையில் இறைவன் சயனித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த ஒரு பெரும் பாக்கியமும் பேரும் ஆலிலைக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, இந்த திருத்தங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தவம் பண்ணினதுக்கு அப்புறம் பெருமாள் அவருக்கு அள்ளி தந்த ஒரு வரமாக இருக்கின்றது. இது மற்றொரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெருமாள் ஜாம்பவதியோட இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம ஸ்ரீதேவி தெரியும்,
பூதேவி நன்னா தெரியும், நீலாதேவி அப்படின்னு சொல்லக்கூடியவரையும் தெரியும். அப்ப நான்காவதா இங்க ஒரு நாச்சியார் சொல்லப்படுகின்றதே, இந்த ஜாம்பவதிங்கிறது யாரு? இந்த ஜாம்பவதிங்கிறது யாருன்னா பேர்லயே தெரியறது இல்லையா? ஜாம்பவதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய அந்த மகானுபாவருடைய புத்திரி தான் ஜாம்பவதி. ராமாயணத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாம்பவான் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கார் அப்படின்னு. ராமரிடத்துல எவ்வளவு அத்தியந்தமான ஒரு பக்தி கொண்டவராக அவர் இருந்தாருங்கிறதெல்லாம் ராமாயணத்துல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஜாம்பவானும் சிரஞ்சீவியாகத்தான் இருக்கின்றார். அதாவது ராம அவதாரம் முடிஞ்ச உடனே நீயும் என்னோடு வா அப்படின்னு சொல்லல, ஜாம்பவான் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். ஆஞ்சநேய சுவாமியும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி சமயத்துல கிருஷ்ணாவதாரம் ஆனது. இந்த கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஒரு சரித்திரம், சியமந்தகமணி அப்படின்னு சொல்றோம். இந்த சியமந்தகமணி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நிறைய, அது யாரிடத்துல இருக்கோ அவர்களுக்கு நல்ல செல்வம் தன தானியம் விருத்தியானது எந்த விதமான குறையும் இல்லாது கிடைச்சுட்டே இருக்கும். சத்ருஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் சூரிய பகவானை உத்தேசிச்சு தவம் பண்றார். சூரிய பகவான் அவருடைய கழுத்துல இந்த சியமந்தகமணியானதை போட்டுருக்காராம். இந்த சத்ருஜித் என்ன பண்ணினார், அவர் கழுத்துல இருக்கிற சியமந்தகமணியை பார்த்து வரமாக வேண்டும் என்று அதையே கேட்கின்றாராம். சூரிய பகவான் அவருக்கு சில விஷயங்களை சொல்லி அந்த சியமந்தகமணியை கொடுக்கின்றார். அதாவது எந்த ஒரு அசுச்சியும் ஏற்படக்கூடாது, சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சுத்தம் என்பது வெறுமன ஸ்நானம் பண்றது, நம்ம வெளியில சுத்தமா இருக்கிறது மட்டும் அல்ல, அகத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல இந்த சியமந்தக மணியானதை சத்ருஜித் வாங்கிட்டு வரார். அந்த மணி அத்தனை பேர் கண்ணையும் கொள்ளை கொண்டதாம். அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு பிரகாசமா இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார், சத்ருஜித் கிட்ட பார்த்து இந்த மணி அழகா இருக்கே கொடு, நான் பார்த்துட்டு தரேன்னு சொல்றாராம். ஆனா சத்ருஜித் எங்க கண்ணனிடத்துல கொடுத்தா மாயையா அதை மறைச்சுடுவாரோ இல்ல தானே வைத்து கொண்டு விடுவாரோ என்ற பயத்துல அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாராம். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா சத்ருஜித்துக்கு ஒரு சகோதரர் உண்டு, பிரசேனன் அப்படின்ட்டு பேரு. இந்த பிரசேனன் அவர் இந்த சியமந்தக மணியை தன்னுடைய சகோதரனிடத்துல இருந்து வாங்கி கொண்டு போட்டுண்டு அவர் வேட்டைக்கு செல்கின்றாராம். வேட்டைக்கு அவர் செல்லும் பொழுது கிருஷ்ணரும் கூட செல்கின்றதாக சொல்லப்படுகின்றது. அப்படி அந்த சியமந்தக மணியை போட்டுக்கொண்டு ஒரு அசுத்தி ஏற்பட்டதுனால என்னார்து, சிங்கமானது அந்த பிரசேனனை அடித்து வதம் செய்து விடுகின்றது. கிருஷ்ணன் வேற ஒரு பக்கத்துல இருக்கார், பிரசேனனோட அப்ப கிருஷ்ணன் இல்ல. அந்த மாதிரி சமயத்துல இந்த சிங்கமானது இவரை அடித்து விட்டு சென்றது. ஆனால் ஊர்ல பழி கண்ணன் பேர்ல வந்து விழுந்ததாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கண்ணன் மாய லீலைகள் பல புரிவார், திருடன் சோரன் என்றெல்லாம் ஊர் சொல்லும். அதனால கண்ணன் தான் சோரத்தனத்தை கையாண்டு விட்டார் போல இருக்கு. பிரசேனனை வதம் செய்து விட்டு சியமந்தக மணியையும் எங்கோ எடுத்து அவர் வைத்து கொண்டார் போல இருக்குன்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் நான் எடுக்கல அப்படிங்கறத உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உணர்த்தணுங்கிறதுக்காக துப்பு கண்டறிய செல்கின்றார். அதே வனத்துக்கு போறார். அப்போ எந்த இடத்துல சிங்கம் அடித்ததோ அந்த இடத்துல சியமந்தக மணி இருக்கான்னு பார்க்க போனாராம். சியமந்தக மணி அங்க இல்லை. அப்போ பக்கத்திலேயே கரடியினுடைய பாத சுவடுகள் தெரியறது. ஆஹா இது என்ன அப்படின்னு அந்த கரடியினுடைய பாத சுவடுகளை அப்படியே பின்பற்றி சென்றால் ஒரு குகை. அந்த குகையில பார்த்தா ஒரு குழந்தை படுத்துன்னு இருக்கு தொட்டில்ல. அந்த தொட்டிலுக்கு மேல நம்ம விளையாட்டெல்லாம் கட்டி விடுற மாதிரி இந்த சியமந்தக மணியை கட்டி விடப்பட்டிருக்கு. அந்த குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு பெண்ணு அந்த குழந்தைய அப்படி தொட்டில்ல ஆட்டின்னு இருக்காளாம். இந்த சியமந்தக மணி உனக்கே உனக்கு தான், உனக்கே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவ அந்த குழந்தைய தாலாட்டின்னு இருக்கா. அப்ப கிருஷ்ணன் வந்து இந்த சியமந்தக மணியை நான் எடுத்துட்டு போகணும், ஏன்னா ஊர்ல என் மேல அநியாயமா பழி விழுந்திருக்கு, நான் எடுத்துட்டு போகணும்னு சொன்ன உடனே ஜாம்பவதி சொல்றா, கரடி பிடி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எங்க அப்பா கரடி ஜாம்பவான், அவர் பிடித்தார்னா ஒன்னும் பண்ண முடியாது. இது அவர் பிடித்து வந்தது, அவர் குழந்தைக்கென்று அவர் எடுத்து வந்தது. நான் அவருடைய பொண்ணு, அவருடைய பிள்ளை, என்னுடைய தம்பி. அதனால அவரை மீறி உங்களால் இந்த மணியை எடுத்துட்டு போக முடியும்னா நீங்க தாராளமாக எடுத்துட்டு போலாம்னு சொல்ல ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவுல ஒரு யுத்தம் நடக்கிறதா. அப்போ ஜாம்பவானால கிருஷ்ணனை ஜெயிக்கவே முடியல. எவ்வளவு சக்தி இருந்தாலும் கண்ணனை ஜெயிக்க முடியல
முடியலையே. அப்பத்தான் ஜாம்பவானுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. ஒருவேளை பகவான் ராமனுடைய அடுத்த அவதாரமோ இவர், அதனால தான் நம்மளால ஜெயிக்க முடியலையோ என்று நினைத்த பொழுது இவர் கண்ணன் என்று உணர்ந்தார். ராமனுடைய அடுத்த அவதாரம் என்பதையும் தெரிந்து கொண்டார். ஜாம்பவான் சரணடைந்தாராம். சரணடைந்ததோடு மட்டுமல்லாது அந்த சியமந்தக மணியையும் கிருஷ்ணரிடத்துல கொடுக்கிறார். சியமந்தக மணியோட விட்டு வைக்கல, தெரியாத்தனமா உங்களோட யுத்தம் எல்லாம் பண்ணிட்டேன், என் பெண்ணுக்கும் உங்களை கண்டா அவளுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதனால என் பெண் ஜாம்பவதியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சியமந்தக மணியோடு இந்த ஜாம்பவதிங்கிற மணியையும் கல்யாணம் பண்ணி அனுப்புறாராம். இப்போ ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிண்டு இங்க வந்தாச்சு. சத்ரஜித்தின் இடத்துல சியமந்தக மணியை ஒப்படைக்கிறாராம். சத்ரஜித்துக்கு என்னாச்சு? மனசுல வேதனையா போயிடுது. தப்பே பண்ணாத கிருஷ்ண பரமாத்மா மேல போய் நம்ம பழிய போட்டு விட்டோமே, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று வருந்தியவர், என்னுடைய பெண்ணை உமக்கு தருகிறோம் என்று சத்யபாமாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாராம். ஆக சியமந்தக மணியை வைத்து அங்க ஜாம்பவதிங்கிற கல்யாணம், இங்க சத்யபாமா கல்யாணம், இரண்டு நாரி மணிகளை கிருஷ்ண பரமாத்மா திருமணம் செய்து கொண்டது இந்த சியமந்தக மணியினுடைய ஒரு வைபவம், சியமந்தக உபாக்கியானம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படி அந்த ஜாம்பவதியோடு தான் பெருமாள் இந்த தரத்துல வீற்றிருக்கின்றார். அப்படி அந்த ஜாம்பவதியோடு பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான திருத்தலம் தான் இந்த திருத்தங்கள் என்று சொல்லக்கூடியது. மகாலட்சுமிக்கு அனுகிரகம் பண்ணப்பட்ட க்ஷேத்திரம், அனிருத்தனுக்கு கல்யாணமான க்ஷேத்திரம், ஜாம்பவதியோடு பெருமாள் இருக்கிற க்ஷேத்திரம், இப்படி பல பெருமைகள் கொண்ட நின்ற நாராயண பெருமாளை நாம் சேவித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.